அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிராஜ் மிரரை தேடி போயிருப்பாங்களா. அப்புறம் அங்கே இருக்க காட் கிங் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த மிரர் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்து அமுச்சு விட்ருப்பாரு. இப்போ அந்த மிரரை தேடி தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் எங்கேயோ இருக்கு போல. ஸோ இவனுங்களும் கடலுக்கு அடியெலாம் போகிறானுங்க. ஆனால் அந்த சென்சர்ஸ் இருக்கும்ல, அதை இவங்களால பயன்படுத்த முடியல. என்னடா இது வேலை செய்ய மாட்டுதே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோட ஒரு சில பவர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி, என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்ப்பா. இவங்க போக போக அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி ஒரு கும்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இந்த ஜோஷ் என்னடா எப்போ பார்த்தாலும் நமக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்னதான் முன்னாடி வந்திருந்தா கூட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜோஷனுக்கு சரியான கோவம், எவன்டா இதை கட்டி தொலைச்சான், கதவே ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதில் நம்ம ஹீரோ வேற பார்த்துட்டானா, இவன் வேற எங்கே போனாலும் பேய் மாதிரி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான்டா அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த கதவை உடைக்கலாம் அப்படின்னு போகும்போது இவன் அக்கெல்லாம் சொல்கிறான், எப்பா உன்னை நீயே ரொம்பலாம் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காத, உன்னாலலாம் அதை உடைக்க முடியாது அப்படிங்கிறான். ஆனால் நம்மால் நடனா சும்மா கையை அப்படி ஒரு அசைச்சு ஒரே மூதான் கதவு பீஸ் பீஸாக உடஞ்சி போச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவனுக்கு இப்படி ஒரு பவர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிக்கிறான். இப்போது நம்ம ஹீரோக்கு வேணும் அப்படின்னா அவனால் டெலிபோர்ட் ஆகி உள்ளுக்குள்ளே போக முடியும். ஆனால் அவன் போக மாட்டேங்கிறான். இந்த காட் கிங்கை ஏதாவது உள்ளுக்குள்ளே ட்ராப் வச்சுருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் துவாமும் அந்த இடத்துக்கு வரான்ப்பா. வந்துட்டு அவனும் பார்க்குறான், என்னடா இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு சொல்லி வாய மூடலை. அந்த இடமே அப்படியே அதிருது. கதவு ஓப்பன் ஆகுது. கதவு ஓப்பன் ஆச்சோ இல்லையோ, இந்த ஜோஷன் இருக்கான் பாருங்க, நான் உள்ளுக்குள்ளே போகிறேன், எனக்கு என்னடா பயம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். ஆக்சுவலாக அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டி வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் சார் உள்ளுக்குள்ளே போகிறாரு. அடுத்தது அதை தொடர்ந்து துவாமும் போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்களும் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. எங்கே தாண்டா அந்த மிரர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் துவாமும் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு சைடாக போகிறான். அவனுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னது அது வெளிச்சம் தெரியுதே, நான் போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு மிரர் இருக்குது. அதை தொட்ட உடனே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்யூஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவன் வந்து அந்த இடத்துக்கு வரா. இவன் கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறானா, நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நம்ம வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. இவனுங்க வெளியில் சுற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க, என்னடா மிரரையே காணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா துவாமு இருக்கான்ல, அவன் கத்துற சவுண்டு கேட்குது. ஏன்னா அவன் கத்துறானேன்னு சொல்லிட்டு ஜோஷியன் அந்த பக்கமாக ஓடுறான். அங்கேருந்து பயங்கரமான எனர்ஜி வருது. எங்கேருந்துடா வருது இந்த எனர்ஜி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆள் கையில் மிரர் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வராப்புல. அவன் என்ன சொல்கிறான், பார்த்தீங்களா இந்த கான்டெஸ்ட்டில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஜோஷன் என்ன பண்ணுறான், கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த மிரர் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். பாயப்புள்ள அடிச்சாவது பிடிங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் போல தெரியுது. பயங்கரமாக சண்டை போதுங்க ரெண்டு பேருக்கு நடுவில். அதாவது துவாமு வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக நல்லா சாந்தமாக இருந்தால் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அவன். ஆனால் நம்ம ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போகல. இவனுங்க திட்டுறானுங்க, டே ஜோஷன் உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறானுங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தவங்க வெளியில் போயிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, அது ஒரிஜினல் மிரர் கிடையாது அப்படிங்கிறான். அதாவது எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறத நான் வேறு இடத்துல இருந்து உணர்ந்தேன், நம்ம இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. போய் மறுபடியும் இவனோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு மிரர் இருக்குது. இவன் போயிட்டு அந்த ஒரு மிரரை தொட்ட உடனே அவனுக்கு ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது வருதுங்க. இந்த இல்யூஷனில் இவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்க மாதிரி வருது. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான்னா, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த டீப்பஸ்ட் டிசைர் இருக்கு இல்லையா, அதை இது வெளியில் கொண்டு வரும் போல தெரியுது அப்படின்றான். ஸோ மற்ற ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறான், இது தாண்டா மிரர் அப்படின்ன உடனே ஒரு குரல் கேட்குது, இந்த மாதிரி நீ வந்து இல்யூஷனில் மாட்டிக்காமல் இருந்ததுனால இந்த மிரர் உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, அதான் மிரர் கிடச்சிச்சில, நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ரவுண்டுக்காக எல்லாருமே அசம்பிளாக இருக்காங்க. இவன் மிரர் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். அடடா இப்படி ஒரு ட்ரெஷரை இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கானே, வேற லெவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழறாங்கப்பா. ஸோ செகண்ட் ரவுண்டோட வின்னர் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் துவாமும் இருக்கான்ல, அவனுமே கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறான். எப்படியோ தேர்ட் ரவுண்டு நீ தான் பாஸ் பண்ணுவ போல தெரியுதே அப்படின்ட்டு போகிறான். இங்கே கட் பண்ணால் கல்யாண ஏற்பாடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தேர்ட் ரவுண்டு எப்போ தான் நடந்துச்சு, கல்யாண ஏற்பாடு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கெஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்திருக்காரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, அப்பா நீ எப்போ இங்கே வந்த, என்னை இது வரைக்கும் நீ வந்து மீட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தன் வந்து, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தள்ளி விடுறாங்க. என்னடா நடக்குது, தேர்ட் ரவுண்ட் நடந்ததையும் காட்டல, கல்யாணம் நடந்ததையும் காட்டல, ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, என்ன சின்னியோ இப்படியே நீ வந்து கனவு கண்டுட்டே இரு, உனக்கு கல்யாணம்லாம் நடக்காது தம்பி, இதெல்லாம் கனவு அப்படின்ற ஒரு குரல்.
அப்போ இவ்வளவும் உண்மை கிடையாதா? இவ்வளவும் இல்யூஷனா? இப்போ கதை எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்பரர் இருந்தார்ல, அவர் என்ன சொல்றாரு, "சின்னியு, நீ வந்து ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ஜோஷியன் தெரியுமா? அவன் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் பத்தி உனக்கு தெரியுமா? நீ வந்து ஒன்றும் இல்லாத ஒரு அனாதை பையன், எங்கேயோ இருந்து வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் பொண்ணை வந்து ஜோஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பான்" அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணா, "ஐயோ, நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படிங்கிறா. ஜோஷன் சொல்கிறான், "வா ஸ்ருதி போகலாம்" அப்படிங்கிறான். அந்த பொண்ணா, "நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, சின்னியும் என்னை காப்பாற்றுன்னு" கத்துறா. இவன் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஜோஷனோட அப்பன் அவன் களத்தில் இறங்குறான்ப்பா. இவனை பிடிச்சி செயினெல்லாம் போட்டு கட்டி இழுக்கிறாங்க. அதான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், "ஏண்டா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து நிற்கிற நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இப்படியே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்குள்ள ஒரு தாட்டு, இல்லை இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இல்யூஷன்லேருந்து வெளியில் வந்துடுறான்ப்பா. அப்பாடா, இதெல்லாம் இல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் மனசு அப்படிங்கிறது ஆறுதல் ஆகுது. இவன் அலறி எந்திரிச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனும் எழுச்சிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், "இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன், அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், திடீர்னு என் எதிர்க்கே வந்து எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டாங்க, நான் வந்து பயந்து போய் இதுலேருந்து எந்திரிச்சிட்டேன்" அப்படிங்கிறான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன்லேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஜோஷன்றங்க பாருங்க, "சே, என் கையில் மிரர் கிடச்சிச்சுன்னு நினச்சினேன், அப்போ அதெல்லாம் இல்யூஷனா" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா வரான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த காட் கிங் வராரு. அவர் வந்தோடனே என்னமோ பண்ணுறாரு. அந்த மொத்த பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக சுருங்கி ஒரு மிரர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் இவனுங்க பார்க்குறானுங்க, "டேய், இந்த பில்டிங் தான் அந்த மிரரா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து அப்கிரேட் ஆகுறாங்க, அதாவது இவால்வ் ஆகுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம துவாமு தான். மனுஷன் காட் கிங்காக மாறிட்டான்ப்பா. துவாமு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களாக இந்த ஹை லெவல் லெவலில் ரெடியாக இருக்கான். அவனால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த ஒரு மிரர் மூலமாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சோகம் துக்கம் அப்படிங்கிற அனுபவம் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் இந்த சுக துக்கம் எல்லாமே இல்யூஷன் தான், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அவன் வந்து இவால்வ் ஆயிருக்கான். இதெல்லாம் சொன்ன உடனே அந்த ஒரு காட் கிங் என்ன சொல்கிறாரு, இந்த மிரரோட டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அனுபவிச்சேன் யார் அப்படின்னா நம்ம துவாமு மட்டும்தான். அப்போ இந்த மிரர் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாருப்பா. அவன் என்ன சொல்கிறான் மற்றவங்க கிட்ட, "எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, "வேலையை முடிச்சுட்டு நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டான்ப்பா. இப்போ மற்றவங்களும் கிளம்பி போகிறானுங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவன் காட் கிங் ஆயிட்டான். இப்போ அவன் தொடர்ந்து செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவன் காட் கிங் ஆயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், "காட் கிங் தானே, பரவாயில்லடா, நான் கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன்" அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல், "என்னோட கிஃப்ட் வந்து எந்த வகையிலையும் அந்த ஒரு மிரருக்கு குறைஞ்சது கிடையாது, நீ வா நம்ம திரும்ப போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.